வணக்கம், நான் உங்களுக்கு சதீஷ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு நிறையா ஃபண்டு வந்துகிட்டே இருக்கு கவர்மெண்ட்லேருந்து. ரோடு வேலை, சாக்கடை வேலை, தண்ணி வேலை அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியுங்களா? யார் கொடுக்குறான்னு தெரியுங்களா? கவர்மெண்ட்லேருந்து வர்றது ஃபண்டு அதை எடுத்து அப்படியே பண்ணுறாங்க. கரெக்டு தான். ஆனால் அந்த மாதிரி இல்லை. யூஸ்வலாக நம்ம தலைவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பஞ்சாயத்து தலைவராக இருக்கட்டும், இல்லை நம்மளுக்கு வர எம்எல்ஏ ஃபண்டாக இருக்கட்டும், இல்லை எம்பி ஃபண்டாக இருக்கட்டும், நம்மளோட கிராமத்தோட தேவை என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு வருடமும் நம்ம எழுதி கொடுப்போம். இதெல்லாம் எங்கள் கிராமத்துக்கு வேணும், இந்த சாக்கடை வசதி எங்களுக்கு வேணும், இந்த தண்ணீர் பிரச்சனை எங்களுக்கு தேவைப்படுது, இந்த தண்ணீர் பிரச்சனை எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எல்லாத்தையும் நம்ம எழுதி கொடுப்போம். இப்போ நம்ம எழுதி கொடுக்குறதா அடுத்த 6 மாதம் கழித்தோ இல்லை அடுத்த 1 வருடம் கழித்தோ நம்மளுக்கு இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க கவர்மெண்ட்லேயே சேங்ஷன் பண்ணுவாங்க. 2 ஆப்ஷன். ஒன்று டைரெக்டாக ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து வரும். இன்னொரு ஆப்ஷன் பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி அவரோட திட்டத்தில் அவரோட ஃபண்டு மூலிமா வரும். அவரோட ஃபண்டும் சரி, இல்லை நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஃபண்டும் சரி, நம்ம பே பண்ணுற டேக்ஸ்லேருந்து தான் அவங்க கொடுக்குறாங்க. செப்பரேட்டாக எதுவுமே கொடுக்குறதில்ல. என்னடா அவ்வளோ டேக்ஸ் நம்ம பே பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மினிமம் மஞ்சாலி கிராமத்துலேருந்து மட்டும் மாதம் 90 லட்ச ரூபாயிலிருந்து 1 கோடி ரூபாய்க்கு குறையாம மாதம் நம்ம டேக்ஸ் கட்டுவோம். எப்படி டேக்ஸ் அவ்வளோ அமௌண்ட் எப்படி அவ்வளோ நம்ம டேக்ஸ் கட்டுறோமாடா அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆமாம் நம்ம கட்டுறோம். 90 லட்ச ரூபாய்க்கு குறையாம மாதம் கட்டுறோம். ஒரு மாதம் நம்ம 90 லட்ச ரூபாய் கட்டுறோம் அப்படின்னா, அப்போ அந்த அமௌண்ட்ல யாருக்கெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருக்கு போகும்? 90 லட்ச ரூபா அமௌண்ட் கொடுக்குறோம். ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்துக்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்துக்கிறாங்க. நம்மளுக்கு ஒட்டுமொத்த ஒவ்வொரு மாதமும் நம்ம 90 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபாய் டேக்ஸ் கட்டுறோம். குறைந்தது நான் சொல்றேன். ஆனால் நம்ம ஒரு வருஷத்துக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராஜெக்ட் எவ்வளோ கிடைக்குது? 1 கோடி ரூபாய், 1 கோடி 10 லட்சம், 1.5 கோடி ரூபாய் அவ்வளோதான் கிடைக்குது. அப்போ மீதி இருக்கிற அமௌண்ட்ல என்னதான் பண்ணுவாங்க? கவர்மெண்ட் என்னதான் பண்ணும்? யோசிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம எவ்வளோ டேக்ஸ் கட்டுறோம், அந்த அமௌண்ட்லாம் கவர்மெண்ட் என்னதான் பண்ணும்? அது நம்மளோட அமௌண்ட் ஏன் நம்மளுக்கு யூட்டிலைஸ் பண்றது இல்லை? ஏன் நம்மளுக்கு ப்ராஜெக்ட் ஆகிறதில்ல? நம்மளுக்கு அந்த அமௌண்ட் நாம தான் யூட்டிலைஸ் பண்றோம். எப்படின்னு சொல்லி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு திட்டமா வரும். ரோடு வேலை, சாக்கடை வேலை, தண்ணி வேலை, இது எல்லாம் வரும். அதுக்கப்புறம் எம்ப்ளாயீஸ். யாரோட எம்ப்ளாயி? உங்களோட எம்ப்ளாயி, நம்மளோட எம்ப்ளாயி, மக்களோட எம்ப்ளாயி. யாரு? ஸ்டாஃப்ஸ், ஆசிரியர்கள், போலீஸ், பிடிஓ ஆஃபீஸில் இங்கே ஏரியல் பிளாக்ல இருக்காங்க பார்த்தீங்களா? அங்கே இருக்கிற எல்லா அதிகாரிகளுக்கும் சம்பளம். அது மஞ்சாலியோட சம்பளம் மட்டும் இருக்கு. அதுலேருந்து வர்றது மட்டும் இல்லை, பொதுவாக நம்மளோட கிராமத்துலேருந்து வர நம்ம கட்ட டேக்ஸ் இவங்களுக்குலாம் போகும். அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் எம்எல்ஏ சம்பளம், எம்பி சம்பளம், பஞ்சாயத்து தலைவர் சம்பளம், கிளர்க்கு சம்பளம், அதுக்கு மேலே இருக்கிற அரசு அதிகாரிகள் சம்பளம், ப்ளஸ் பார்த்தோம்னா நம்ம ஸ்கூல் வாத்தியாருங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா? அதுக்கு ஸ்கூலோட ரெகுலர் யூஸ், ஸ்கூலுக்கு தேவையான கட்டணங்கள் பண்ணுறது, பசங்களுக்கு தேவையான புக்கு கொடுக்குறது, பசங்களுக்கு தேவையான பேனா கொடுக்கறது, இந்த மாதம் 1000 ரூபா கொடுக்குறேன், ஸ்கூல் பசங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கறது, அதுக்கப்புறம் மாதம் விதவைகளுக்கு 1000 ரூபா கொடுக்குறது, மாதம் ஒரு சில அமௌண்ட் 1000 ரூபா பெண்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? இது எல்லாமே பார்த்தோம்னா நம்மளோட அமௌண்ட் நாம டேக்ஸாக கட்டுறோம். அந்த டேக்ஸி அப்படியே பிரிச்சு அப்படியே அங்கங்கே போயிடுது. பட் ஆனால் நம்ம கட்டுற அமௌண்ட்டை விட நம்மளுக்கு கிராமத்துக்கு சேர்றது கொஞ்சம் குறைவு தான். நம்மளோட தேவை அப்படின்றது கொஞ்சம் நம்மளோட தேவை அதிகம், பட் ஆனால் நம்மளுக்கு சேர்றது குறைவு தான். இதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது ஏன் நான் சொல்றேன்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. 2வது கான்செப்ட், நம்மளோட கிராம பஞ்சாயத்து தலைவர் யாருக்கிட்டலாம் போயிட்டு முறையிடலாம், யாருக்கிட்டலாம் போயிட்டு ப்ராஜெக்ட் கேட்கலாம். எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு யாருக்கிட்டலாம் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் நேரம் வீடியோட்டு சொல்லிட்டு எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராம பஞ்சாயத்து மூலியமா டீட்டெயில்ஸ் என்னென்ன ப்ராஜெக்ட் எனக்கு வேணும்னு சொல்லி எழுதி கொடுக்கணும். அதை அப்ரூவல் பண்ணுவாங்க. அதை அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் எடுத்து பண்ணலாம். ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2, நீ ஒரு சிறந்த தலைவராக இருக்கும், நம்ம ஒரு சிறந்த தலைவராக இருந்தோம் அப்படின்னா எம்எல்ஏ கிட்ட போயிட்டு ஃபண்டு கேட்கலாம், எம்பி கிட்ட ஃபண்டு கேட்கலாம், பிளஸ் மினிஸ்டர் வகையில் யாரெல்லாம் கேட்கலாம்னா எஜுகேஷன் மினிஸ்டர், ஹெல்த் மினிஸ்டர், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் டேக் கேர் பண்ணிட்டு அதுக்கு தனியாக இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். ப்ளஸ் நீர்வளத்துறை அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இருப்பாங்க. இவங்க கிட்டலாம் போயிட்டு நம்ம கேட்கலாம். பிகாஸ் என்ன, நம்மளுக்கு உரிமை இருக்கு, எனக்கு இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா, ப்ளஸ் உனக்கு திறமை இருந்துச்சு அப்படின்னு நீ நேரடியாக என் பஞ்சாயத்துக்கு இது வேணும்னு சொல்லிட்டு சிஎம் கிட்டே முறையிடக்கூடிய திறமை உன்கிட்ட இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சிஎம் கிட்டையும் போய் கேட்கலாம். என் கிராமத்துக்கு இது தேவை, அதுக்குன்னு சொல்லி பேசணும், வாயை திறந்து பேசினா தான் கொடுப்பாங்க.
போய் கேட்கணும். எனக்கு இது வேணும், எனக்கு தண்ணி பிரச்சனை இருக்குது, ஸ்கூலுக்கு இது வேணும், என் ஸ்கூலுக்கு இது வேணும், என் பசங்களுக்கு இது வேணும், என்னோட கிராம மக்களுக்கு இது வேணும், எனக்கு வேணும் அப்படின்றத விட என் கிராம மக்களுக்கு வேணும், என் பசங்களுக்கு வேணும்னு யோசிக்கணும். அப்போ தான் இது நடக்கும். எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வயிற்று பெருசு பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தோம்னா கிடைக்காது. என் கிராம மக்களுக்கு வேணும், எனக்கு இது வேணும், என்னோட பசங்க படிச்சுட்டு இருக்காங்க, இதெல்லாம் வேணும், என்னோட கிராம மக்கள் இங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க, எனக்கு இது வேணும், எனக்கு ஒரு சின்ன ஒரு தொழில் ஃபேக்ட்ரி மாதிரி எனக்கு உருவாக்கி கொடுங்க, எனக்கு ஒரு செப்பரேட்டாக ஊதிபத்து ஃபேக்ட்ரி இந்த பக்கம் வச்சு கொடுங்க, இல்லைன்னா ஆயில் ஃபேக்ட்ரி வச்சு கொடுங்க, இல்லைன்னா தையல் ஃபேக்ட்ரி வச்சு கொடுங்க, வேற ஏதாவது ஃபேக்ட்ரி வச்சு கொடுங்க, அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கணும். போயிட்டு மினிஸ்டர்கிட்ட கேட்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற மினிஸ்டர்ட்டையும் கேட்கலாம், அதுக்கான உரிமையும் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற மினிஸ்டர்ட்டையும் கேட்கலாம், அதுக்கான உரிமையும் நமக்கு இருக்கு. ஏன்னா நம்மளோட டேக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற மினிஸ்டர்ஸ்க்கும் போகுது, ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற மினிஸ்டர்ஸ்க்கும் போகுது, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற ஆஃபீஸர்ஸ்க்கும் போகுது, ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற ஆஃபீஸுக்கும். இன்னும் ஒரு உண்மையை சொல்ல போனா, உனக்கு திறமை இருக்கு, ஒரு கிராம பஞ்சாயத்து தலைவருக்கு திறமை இருக்கு அப்படின்னா நேரடியா பிஎம் மோடிக்கிட்டே நீ போயிட்டு நம்ம கிராமத்துக்கு இது வேணும், என் கிராமத்துக்கு ஃபண்டு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற உரிமை கிராம பஞ்சாயத்து தலைவருக்கு இருக்கு, அதிகாரம் இருக்கு. அந்த அளவுக்கு நீ போய் கேட்கறதுக்கு வாயை திறக்கணும். வாயை திறந்தோம் அப்படின்னா தான், வாயை திறந்து கேட்டோம் அப்படின்னா தான் எல்லாமே கிடைக்கும். சிஎம் கிட்டையும் நம்ம கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னா பிஎம் மோடிஜி கிட்ட கேட்கறதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா நம்மளுக்கான அதிகாரிகள் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு தான் அரசு அதிகாரிகளும் அரசு துறையை சார்ந்த எல்லாருமே மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக மட்டும்தான் அவங்க தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்றத நாம ஒரு புரிஞ்சுக்கணும், உணரணும். நம்மளுக்கு வேலை செய்யறதுக்காக தான் அவங்க எல்லாரும் அப்படின்றத விட அதுதான் முக்கியம். அவங்களுக்காக நாம இல்லை, நம்மளுக்காக தான் அவங்க. நம்மளோட தேவையை பூர்த்தி செய்ய கொடுக்கணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும், நம்மளோட தேவை என்ன அப்படின்றத திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கோம். என் தேவை இது பூர்த்தி பண்ணி கொடுங்க, இதுதான் எனக்கு தேவை, இதுதான் எனக்கு தேவை, இதுதான் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு ரெக்யூஸ்டா ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதையும் ரெக்யூஸ்டா திரும்ப 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 நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா ஒவ்வொரு வருடமும் மஞ்சாலி கிராமத்துக்கு மட்டும் ஒரு வருடம் மினிமம் 2 கோடி ரூபாயிலிருந்து 3 கோடி ரூபாய் ஃபண்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. எப்போ நம்ம வாயை திறந்து கேட்குறோமோ, எப்போ நம்ம வாயை திறந்து பேசுகிறோமோ, இதுக்கான வாய்ப்பு 100% இல்லை, 200% இருக்கு. ஏன்னா முடியும் அப்படின்னு நினைக்கணும். சும்மா பல்ல ஈன்னு காட்டிட்டு தலையை ஆட்டிட்டு இருந்தோம்னா ப்ராஜெக்ட் கிடைக்காது. நம்மளுக்கு என்ன தேவையோ அதை திரும்ப 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 கேட்டுகிட்டே இருக்கணும். கேட்க தான் நம்மளுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கிறதான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஃபண்டும் நிறைய ஒதுக்கி கொடுப்பாங்க. ரெக்யூஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ரெக்யூஸ்ட் பண்ணணும், எங்கே போகணும், யாருக்கிட்ட கேட்கணும், மினிஸ்டர்னா எப்படி அப்ரோச் பண்ணணும், எம்எல்ஏனா எப்படி அப்ரோச் பண்ணணும், மினிஸ்டர்கிட்ட பேசும்போது எப்படி இங்கிலீஷில் லெட்டர் அனுப்பிச்சு வைக்கணும், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போய் கேட்கணும்னா எப்படி இங்கிலீஷ் பேசணும்னு தெரியணும், பேசிக் இங்கிலீஷ் பேசணும்னு தெரியணும். கடந்த 50 வருட பஞ்சாயத்து தலைவர்களை முதல் முறையா ஃபர்ஸ்ட் டைம் படிச்ச ஒருத்தன் எலெக்ஷன்ல நிற்கிறான் அப்படின்னா அது நானா தான் இருப்பேன். மஞ்சாலி கிராமத்துல படிச்ச ஒரு ஆள் எலெக்ஷன்ல நிற்கிறதுக்கு ரெடியா இருக்கேன், எலெக்ஷன்ல நிற்கிறேன் அப்படின்னா அது நானா தான் இருப்பேன். நன்கு படித்த ஒருத்தர் நிற்கிறேன்னா அது நானா தான் பேசணும்னா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பும், நிறைய ஃபண்டு வாங்கிறதுக்கான வாய்ப்பும், நிறைய எடுத்து பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய கிடைக்கும். அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். யோசிச்சு பாருங்க, யாரை சப்போர்ட் பண்ணணும், ஏன் சப்போர்ட் பண்ணணும், எதுக்காக சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. யாரால முடியும் சொல்லி யோசிச்சு பாருங்க. கண்ணை மூடிட்டு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. யாரால முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அனைவரும் ஒன்றிணைவோம், நல்லதே நடக்கும். நன்றி.